Good evening, sir. Good evening. Dear students, இன்னைக்கு நம்ம எல்லா பாடமும் கலந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட நீட் கொஸ்டினுடைய ஒரு கலெக்ஷன் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ அதை இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் பண்றது அப்படிங்கிற மாதிரிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கலாம். சரி, இன்னைக்கு பார்த்துடலாம். இந்த போர்டு தெரியுதா? தெரியுது சார். ஓகே ஓகே ஓகே. இந்த கொஸ்டின் தெரியுதா? இந்த கொஸ்டின் தெரியுதா சாமி? தமிழ் எழுதிக்கிறது தெரியுதா? ஓகே ஓகே ஓகே. சரி, கொஸ்டின் பாருங்க. ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர், அதாவது ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டருடைய எண் மதிப்பு, அதனால இந்த மாடுலஸ் சிம்பல் போட்டிருப்பாங்க. ஈக்குவல் டு ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர்னு சொல்றாங்க. அப்ப அப்ப ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் கோணம் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத அவங்க கேட்கறாங்க. இப்ப அவங்க சொன்னதுபடி நம்ம பாக்குறோம் அப்படின்னம்னா, இப்ப முதல் கொஸ்டின் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, ஏ வெக்டார் பிளஸ் பி இருக்குன்னு கேட்டால் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டாரினுடைய எண் மதிப்புக்கு சமம் பி வெக்டருக்குமான கோணம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்காக நம்ம என்ன பண்றோம், ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்றோம். அப்போ ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர், ரெண்டுக்கும் நான் மாடுலஸ் போட்டுக்கிறேன். ஸோ ரெண்டுக்கு ஸ்கொயர் பண்றோம். ஸ்கொயர் பண்ண என்ன வரும், ஏ வெக்டர் ஸ்கொயர் பண்ணா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஏ ஸ்கொயர் காஸ் தீட்டான்னு வரும். சரிங்களா? இதை ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், இது ஏ. இப்ப பாருங்க, 2ab cos theta, இந்த பக்கம் இருக்கிற மைனஸ் 2ab cos theta இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் 2ab cos thetaன்னு வரும். இங்க பாருங்க, ஏ ஸ்கொயர் பக்கம் வரட்டும். அப்ப வந்துச்சுன்னா மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வரும். அப்படின்னா என்ன எழுதலாம், 2ab cos theta plus 2ab, ஏன்னா a square minus a square 0, b square minus b square 0. அப்போ 4a cos theta மட்டும் வேணும்னா இந்த 4ab இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. சரிங்களா? அப்ப 0 cos theta 0னா theta equal to cos inverse of 0. காசுல 0 எங்க வரும்னு கேட்டால் சரிங்களா, ஒரு நிமிஷம். காஸ் 90 0. அப்ப இதனுடைய ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் இடையில் இருக்கக்கூடிய கோணம் 90 டிகிரின்னு அமைந்தால் பி ஆப்ஷன். அப்ப ஏ பிளஸ் பி ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டருடைய எண் மதிப்பும் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டருடைய எண் மதிப்பும் சமமாக இருக்கும். கோணம் 90 டிகிரி அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்தது பாருங்க, புரியலனா கேளுங்க. தகைவின் பரிமாண வாய்ப்பாடு அப்படின்னு, தகைவு இது எங்க படிச்சிருப்போம்னா 11th 7th லெசன்ல படிச்சிருப்போம். தகைவினுடைய பரிமாண வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க, நமக்கு தெரியும் தகைவு என்ன வரும்னு கேட்டா, ஒரு நிமிஷம்,
ஒரே நிமிஷம். எழுத மாட்டேன். தகைவு அப்படின்னாலே இது அப்படின்னு சொன்னால் விசை பை பரப்பு. விசை அப்படின்னா பரிமாண வாய்ப்பாடு நமக்கு தெரியும். எம் எல் டி பவர் -2 இதுதான் விசைக்கான பரிமாண வாய்ப்பாடு. டிவைடட் பை பரப்புக்கு பரிமாண வாய்ப்பாடு L² அப்படின்னு எழுதலாம். இப்ப பாருங்க, இந்த எம் எல் டி பவர் -2 இருக்கு. L² மேல வந்துச்சுன்னா L பவர் -2 எழுதலாம். L பவர் -2 அப்படின்னு என்ன வருங்க? L பவர் - பரிமாண வாய்ப்பாடு அப்படின்னு சொல்றோம். இது இருக்குதான்னு இப்ப பார்க்கணும். M L பவர் T பவர் -2 இருக்குதா? எத்தனாவது ஆப்ஷன் தெரியுதா? எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்குன்னு பாருங்க. எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் பாருங்க. உஷா சொல்லுங்க பாப்பா. இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும்? உஷா கேக்குதா நான் பேசுறது? சார் கேக்குதா நான் பேசுறது? கேக்குதா? நான் கண்டுபிடிச்சதுல 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வரும்னு தெரியுதா? நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் தகைவினுடைய பரிமாண வாய்ப்பாடு எந்த ஆப்ஷன் வருது? ஃபர்ஸ்டா, செகண்டா, தேர்டா, ஃபோர்த்தா? சார் நெட்வொர்க் ப்ராப்ளம் தெரியல சார். புரியல சாமி. எனக்கு ஸ்கிரீன் தெரியல சார். ஸ்கிரீன் தெரியலையா? நெட்வொர்க் ப்ராப்ளமாமா. இப்ப தெரியுது சார். இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆன்சர் வரும்னு கேக்குறேன். டி சார். டி 4வது ஆப்ஷன் வருது இல்லையா? சரி, அப்பப்ப நீங்க எல்லாம் நான் கேட்கும்போது பேசினீங்கன்னா தான் கிளாஸ்ல இருக்கிறீங்கன்னு தெரியும். சரி, அடுத்து பாருங்க. 20 மீட்டர் உயரமுள்ள கட்டிடத்தின் உச்சியில் நிற்கும் நபர் ஒருவர் மேலிருந்து கீழ் நோக்கி கல் ஒன்றை வீசுகிறார். G 10 மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் எனில் தரையில் அக்கல் மோதும் போது அதனுடைய திசை வேகம் என்னவாக இருந்திருக்கும்? இப்போ ஒரு நபர் ஒருவர் மேல இருந்து கீழே செங்குத்தாக ஒரு கல் ஒண்ணு வீசுறார். பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறாரு, இதுதான் தரை. இங்க இருந்துட்டு ஒரு கல்லை தூக்கி இப்படின்னு வீசுறாரு. அந்த கல் நேர பூமியை நோக்கி கீழே விழுகுது. அப்ப இந்த கட்டிடத்தின் உயரம் என்னன்னு கேட்டா 20 மீட்டர் உயரத்துல இருந்து வீசுறாரு. அப்ப இது தரையில மோதும் போது இதனுடைய திசைவேகம் என்ன அப்படின்னு பாருங்க. அப்போ திசைவேகம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? v² இது புவியினுடைய இயக்கத்தினால மட்டும்தான் இருக்குது. ஆரம்ப திசை மேலிருந்து கீழே வீசும் போது ஆரம்ப திசை வேகம் சுழி. அதுக்கப்புறம் ஏவனை என்னன்னு வச்சுன்னா புவியினுடைய ஈர்ப்பினால இது கீழே இயங்குது. அதனால ஜின்னு வச்சுக்கிறேன், எஸ் ஹெச்ன்னு வச்சுக்கிறேன். அப்படின்னா நீங்க ஃபார்முலா எப்படி எழுதலாம்? v² = 2gh. அப்ப v வேணும்னா ஸ்கொயர் இந்த பக்கம் போயிடும். அப்படின்னா √2gh அப்படின்னு எழுதலாம். அப்ப பாருங்க, ஸ்கொயர் h உயரம். எவ்வளவு உயரத்துல இருந்து வீசுறா? 40 10 400ன்னு எழுதலாம். அப்ப இது ரூட் விட்டு வெளியில எடுத்தீங்கன்னா 20 மீட்டர் பர் வினாடி அப்படின்னு சொல்றோம். 20 மீட்டர் பர்
அப்படின்னு சொல்லலாம். இதுல ஆன்சர் இருக்குதான்னு பாருங்க. எத்தனாவது ஆப்ஷன் வரும்னு பாருங்க. பி சார். வருது. ஓகே, வெரி குட். எங்க லிஃப்ட்ல போகிறார். அந்த லிஃப்ட்டுக்குள்ள ஒரு வெயிட் மெஷின் இருக்கு, எடை தாங்கி. அந்த எடை தாங்கியின் மேல அவர் நிக்கிறார். இப்ப அந்த லிஃப்ட் மேல் நோக்கி முடுக்கப்படுகிறது. நிறை கொண்ட மனிதன் கூட சொல்லலாம், இல்ல 80 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருள் கூட வச்சுக்கலாம். அந்த பொருளை கொண்டு வந்து ஒரு வெயிட் மிஷின் மேல வச்சுக்கிறாங்க. அந்த வெயிட் மிஷின் எங்க இருக்குன்னு கேட்டா லிஃப்ட்டுக்குள்ள இருக்கு. அந்த லிஃப்ட் மேல் நோக்கி போகுது, முடுக்கம் அடைகிறது, என புவியினுடைய ஈர்ப்பிற்கு எதிராக இயங்குகிறது அப்படின்னு சொன்னால், இப்ப அந்த வெயிட் மிஷின் அந்த பொருளுடைய வெயிட்டை எப்படி காட்டும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ இதை நம்ம படிச்சுக்கிறோம். மேல் நோக்கி மின் உயர்த்தி ஒன்று முடுக்கப்படும் போது அப்படின்னு சொன்னால் தோற்ற எடை எவ்வளோ அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? தோற்ற எடை R. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இது எங்க இருக்குன்னு கேட்டா 11ஆம் வகுப்பில் 6வது பாடத்துல ஈர்ப்பியல்ங்கிற பாடத்துல இருக்கு. R தோற்ற எடை எப்படி இருக்கு அப்படின்னு, அதாவது மின் உயர்த்தி மேல் நோக்கி முடுக்கப்படும் போது, மின் உயர்த்தி மேல் நோக்கி முடுக்கப்படும் போது தோற்ற எடை எப்படி இருக்குன்னு கேட்டா இவ்வளவு இருக்கும். அப்ப R தானே கண்டுபிடிக்கணும். நிறை எவ்வளவு? 80 கிலோகிராம் நிறை கொண்டவர். G எவ்வளவு? 10. A வந்து 5. A வந்து 5. ஏன்னா இப்போ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க, 5 மீட்டர் பெர் வினாடி ஸ்கொயர் என்கிற முடுக்கத்துடன் அப்படிங்கிறாங்க. அப்ப 80 × 10 + 5 15ன்னு வச்சுக்கலாம். அப்போ 15 × 80 போடணும். அப்ப 8 15 40, மிச்சம் 4. ஒரு 8 8 8 4 12. ஆல்ரெடி ஒரு 0 இருக்கு. அப்படின்னா ஆரோட மதிப்பு என்னன்னு கேட்டால் 1200 நியூட்டன் அப்படின்னு காட்டும். 80 கிலோ கொண்ட நிறை கொண்ட ஒரு பொருள் ஒன்று மேல் நோக்கி முடுக்கப்படக்கூடிய மின் உயர்த்தியினுள் இருக்கக்கூடிய எடை தாங்கியின் மீது வைக்கப்படும் பொழுது அந்த எடை தாங்கி காட்டும் அளவு என்ன அளவு காட்டுதுன்னா 1200 நியூட்டன் அப்படின்னு காட்டும். அப்போ அதிகமா காட்டும். உண்மை எடையை விட தோற்ற எடை அதிகம்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, இதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குதான்னு பாருங்க. 1200 நியூட்டன் இருக்குதா பாருங்க. இருக்குதா ஆன்சரு? டி ஆப்ஷன் சார். டி ஆப்ஷன். ஓகே, சரி. அடுத்தது பாருங்க, 5வது கொஸ்டின். நீண்ட சுருள்வில் ஒன்று 2 சென்டிமீட்டர் தூரத்திற்கு இழுக்கப்படுகிறது. அப்ப அதனுடைய நிலையாற்றல் U அப்படின்னு வச்சுட்டாங்க. இப்ப அதே சுருள்வில்ல 8 சென்டிமீட்டர் இழுத்தோம்னா இப்ப அதனுடைய நிலையாற்றல் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது இப்படி ஒரு சுருள்வில் இருக்கு. சரிங்களா? ஒரு ஸ்ப்ரிங். இதை கொஞ்சம் நீளத்தை உயர்த்துறாங்க. எவ்வளவு? 2 சென்டிமீட்டர் உயர்த்தினால் இச்சுருளில் சேமிக்க வைக்கப்பட்டுள்ள ஆற்றல் U. இதே 8 சென்டிமீட்டர் இழுத்தால் இப்போ U1 Uன்னு வச்சுக்கலாம். U2வோட மதிப்பு என்னன்னு தெரியும். இப்ப நமக்கு தெரியும் ஒரு சுருள்வில்லில் சேமிக்கப்பட்ட ஆற்றல் அப்படின்னு சொன்னால் 1/2 Fx² தெரியும். இப்ப நான் இது U1 / U2ன்னு எழுதிக்கிறேன். அப்படின்னா 1/2 ஒரே விசை தான் கொடுக்குறேன். Fx1² / 1/2 F 1/2 F கேன்சல் ஆயிடும். அப்ப U1 / U2 அப்படிங்கிறத எழுதிக்கலாம். U1 Uன்னு நான் வச்சுக்கிறேன். U2 என்னன்னு தெரியாது, அதனால U2னே வச்சுக்கிறேன். X1 வந்து 2 சென்டிமீட்டர் / X2 வந்து 8 சென்டிமீட்டர். ரெண்டுமே சென்டிமீட்டர்ல, அதனால 2 கேன்சல் ஆயிடும். ஸோ டிவைட் ஸ்கொயர் 2
ஸ்கொயர் பண்ணா 4, 8 ஸ்கொயர் பண்ணா 64, 4யும் 64யும் கேன்சல் பண்ணால் 1/16 அப்படின்னு எழுதலாம். அப்ப பாருங்க, u1 டிவைடட் பை u2 ஈக்குவல் டு 1/16னா u2வோட மதிப்பு என்னவாக இருக்கும்னு கேட்டால் 16 u1. நாம தான் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா u2வோட மதிப்பு என்னவா இருக்கு, அதிகமாகுது அப்படின்னு சொல்லலாம். ஆன்சர் பார்க்கலாமா இருக்கான்னு? ஒரே நிமிஷம். ஆன்சர் இருக்குதான்னு பாருங்க. எந்த ஆப்ஷன் வரும்னு தெரியுதா? டி ஆப்ஷன் சார். டி ஆப்ஷன். ஓகே, ஈஸியா இருக்குதா? ஏதாவது கஷ்டமா இருந்ததுன்னா சொல்லுங்க, சரிங்களா? ஏதாவது கஷ்டமா இருந்ததுன்னா சரி, அடுத்து பார்க்கலாமா? ஆறாவது 1 மார்க் பார்த்தரலாம். சரி, ஆறாவது 1 மார்க் படிக்கலாம் யாராவது? நானே படிக்கிட்டா? 1 கிலோகிராம் மற்றும் 3 கிலோகிராம் நிறை கொண்ட முறையே i cap plus 2j cap plus k cap plus k cap. இந்த ரெண்டு பொருளுக்கு சேர்ந்து நிறை மையம் எந்த இடத்துல இருக்குன்னு கேட்கறாங்க. அப்ப நிறை மையத்தின் நிலை வெக்டரை கேட்கறாங்க அப்படின்னா என்ன நமக்கு தெரியும் இல்லையா? xc என்பது நிறை மையத்தின் நிலை மையம். இந்த r வெக்டார் cm அப்படிங்கிறது m1 r1 வெக்டார் பிளஸ் m2 r2 வெக்டார் டிவைடட் பை m1 பிளஸ் m2 அப்படின்னு வச்சுக்கலாம், சரிங்களா? m1 1 கிலோகிராம் நிறை கொண்ட பொருள். r1 வந்து என்னவா இருக்கு? i 2j kன்னு இருக்கு. அப்போ i cap பிளஸ் 2j cap பிளஸ் k capன்னு இருக்கு. பிளஸ் m2 ரெண்டாவது நிறை என்ன? 3 கிலோகிராம். அதனுடைய நிலை வெக்டர் என்னன்னு பாருங்க, -3j cap -3i cap -2j plus k அப்படின்னு இருக்கு. எப்படி வருதுங்க? -3i cap -2j m1 plus m2. m1 1, m2 3. அப்ப பாருங்க, 1ஆல இதை பெருக்கினா எல்லாமே 1 தான். அப்ப i cap plus 2j cap plus k cap 3ஆல உள்ளுக்குள்ள பெருக்கினா 3 × 3 9. அப்போ -9i cap 3 2 6 -6j cap plus 3 × 1 3. அப்போ 3k cap the whole divided by 3 1 4 அப்படின்னு சொல்லலாம். ஒரே நிமிஷம். அப்போ RCM வெக்டர் நிலை வெக்டரின் நிலை மையம் அப்படின்னு சொல்லலாம். இங்க i இங்க -i எவ்வளவுங்க? i -9i -8i cap plus 2j இது -6j. அப்ப என்ன வரும்? -4j cap. இது plus இது plus k, இது plus 3k அப்படின்னா plus 4k divided by. ஒரே நிமிஷம், எனக்கு எக்கோ கேக்குது. ஏன் எனக்கு எக்கோ வருதுன்னு தெரியல. ஓகே, இப்போ மேல இருக்கிறது எல்லாத்தையும் 4ஆல வகுக்கணும். 8 4ஆல வகுத்தா 2. அப்ப -2i cap. 4 4ஆல வகுத்தா 1 -j cap இல்லைங்களா? அகைன் 4 4ஆல வகுத்தா 1. அப்போ +k cap அப்படின்னு இருக்குதான்னு பாருங்க. ஆன்சர் இருக்குதான்னு பாருங்க. எந்த ஆன்சர் வருதுன்னு பாருங்க.
எந்த ஆப்ஷன் வருதுன்னு தெரியுதா? A option, sir. ஏ ஆப்ஷன். வெரி குட். ஈஸியா இருக்குதா? Yes, sir. நடத்துறது புரியுதா? புரியுது சார். ஓகே, சரி நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். கொஸ்டின் பார்க்கலாம். 7வது m நிறை கொண்ட துணைக்கோள் ஒன்று புவியின் வட்டப்பாதையை v எனும் வேகத்தில் சுற்றி வருகிறது எனில் அதன் மொத்த ஆற்றல் என்ன அப்படின்னு கேட்கிறோம். m நிறை கொண்ட துணைக்கோள் ஒன்று, சரிங்களா, vங்கிற வேகத்துல சுத்தி வருது. அப்போ அந்த துணைக்கோளினுடைய மொத்த ஆற்றல் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்போ நம்ம இது ஆல்ரெடி படிச்சதான் 11வது புக்ல 6வது பாடத்துல படிச்சது. துணைக்கோளின் மொத்த ஆற்றல். ஒரே நிமிஷம். துணைக்கோளின் மொத்த ஆற்றல், இது ஃபார்முலா இருக்கு. இந்த மொத்த திசையில இருக்கு, அதாவது எதிர்மதிப்பா இருக்கு. இயக்க ஆற்றலுக்கு எதிர்மதிப்பு. அப்ப கவனிங்க, இயக்க ஆற்றல் அப்படின்னு சொன்னாலே m நிறை கொண்ட பொருள் vங்கிற திசை வேகத்துல இயங்கினால் அதனுடைய இயக்க ஆற்றல் 1/2 mv². அப்ப துணைக்கோளின் மொத்த ஆற்றல் எப்படி இருக்குன்னு கேட்டால் -mv². சரிங்களா? துணைக்கோளினுடைய மொத்த ஆற்றல் இயக்க ஆற்றலினுடைய எதிர் எண்மதிப்பா இருக்கு. இயக்க ஆற்றல் 1/2 mv²னா துணைக்கோளின் மொத்த ஆற்றல் -1/2 mv² இருக்கு. ஆன்சர் பாத்தீங்கன்னா 4வது ஆன்சர்னு சொல்லலாம். சரிங்களா? 4வது. அடுத்தது 8வது 1 மார்க் போயிடலாம். என்னன்னு பாருங்க. ஒரு கரும்பொருள் ஒன்று 2000 கெல்வின் வெப்பநிலையில் உமிழும் கதிர்வீச்சின் பெரும் அலைநீளம் λm. அதே 3000 கெல்வின் வெப்பநிலையில இருந்தால் இப்ப அதனுடைய அலைநீளம் என்னவாக இருக்கும்னு கேட்கறாங்க. 2000 கெல்வின் வெப்பநிலையில λmன்னு வச்சுட்டால் 3000 கெல்வின் வெப்பநிலையில எவ்வளோ அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ அதை பார்க்கலாம். இப்போ இது வந்து வியனின் இடப்பெயர்ச்சி விதி அப்படின்னு படிச்சிருக்கோம். வியனின் இடப்பெயர்ச்சி விதி என்னன்னா λm = b/t வச்சுக்கோங்க. bங்கிறது வெப்பநிலை, bங்கிறது வியன் மாறிலி. b என்பது வியனின் மாறிலி அப்படின்னு சொல்லுவாங்க. லாம்டாங்கிறது உமிழக்கூடிய கதிர்வீச்சின் அலைநீளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்னன்னா 2 விஷயம் பார்க்க போறோம். ஒன்னு λm1 / λm2. 2 பக்கமே இந்த b ஒண்ணுதான், அதனால கேன்சல் ஆயிரும். வேணா இப்ப எழுதிக்கலாம் b/t1 × t2/bன்னு எழுதிக்கலாம். b கேன்சல் ஆயிரும். அப்போ λm1 λmன்னு வச்சுட்டோம். λm2 நமக்கு தெரியாது. t2ங்கிறது 2வது வெப்பநிலை. அது எவ்வளவு கொடுத்தாங்கன்னா 3000 கெல்வின் போட்டுக்கணும். t1ங்கிறது 2000 கெல்வின் கேன்சல் ஆயிடுச்சு. இங்க 3 0வும் இந்த 3 0வும் கேன்சல் அப்படின்னா 3/2 நமக்கு தேவை λm2 தான் தேவை. இது இப்படி போயிடும், இவங்க இந்த பக்கம் வந்துடுவாங்க. அப்படின்னா 2/3 டைம்ஸ் ஆஃப் λm. சரிங்களா? 2000 கெல்வின் வெப்பநிலையில என்ன அலைநீளம் இருந்துச்சோ 3000 கெல்வின் வெப்பநிலையில அதை போல 2/3 பங்கா இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னு என்ன குறையுது அப்படின்னு அர்த்தம். எது ஆன்சர்னு பாருங்க. ஆன்சர் இருக்குதான்னு பாருங்க.
ஆன்சர் இருக்குதான்னு பாருங்க சாமி. எந்த ஆன்சர் தெரியுதா? எது ஆன்சர் தெரியுதா சாமி? ஏ சார். ஏவா பியா? 3/2 வராது இல்லையா? 2/3 தானே வரும். அப்படியே சாரி சார். தலைகீழா வரும். இது நம்ம எழுதும்போது எப்பவுமே தலைகீழா எழுதுவோம். அதாவது லாம்டா டீக்கு எதிர்த்தகவு. அப்ப 2/3m தான் வரும். இரண்டாவது மதிப்பை கேட்கும்போது முதல் மதிப்பை போல 2/3 மடங்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, பார்த்துக்கலாம். அடுத்த 1 மார்க்கு, 9வது 1 மார்க்கு. கீழ்கண்ட எந்த நிகழ்வில் வெப்பம் உட்கவரப்படுவதும் கிடையாது, உமிழப்படுவதும் கிடையாது அப்படின்னு. வெப்பம் உட்கவரப்படுறதும் இல்லை, உமிழப்படுறதும் இல்லை. அது எது எது அப்படின்னு பார்த்தால், ஒண்ணு பாருங்க, பருமன் மாறா நிகழ்வே. அப்படின்னா பருமன் கடைசி வரைக்கும் மாறாது, என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் சரி பருமன் மாறாது. அப்ப அது கண்டிப்பா வெப்பம் உட்கவரப்படும் இல்லை உமிழப்படும், ரெண்டுல ஏதோ ஒண்ணு நடக்கும். வெப்பநிலை மாறா நிகழ்வே. வெப்பம் உட்கவரப்படுது, வெப்பம் வெளிவிடப்படுது, ஆனா வெப்பநிலை மாறாம வச்சுக்கிறேன். அப்ப இந்த வெப்பமாறா நிகழ்வுலையும் வெப்பம் ஆனது உட்கவரப்படவும் செய்யும், வெளிவிடப்படவும் செய்யும். அதே மாதிரி 4வது அழுத்தம் மாறா. அழுத்தத்தை மாறாம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக நான் வெளியில இருந்து வெப்பத்தை கொடுப்பேன். அப்ப உள்ள இருந்து வெப்பத்தை வெளியில எடுக்கலாம். அப்ப வெப்பத்தை கொடுக்கும், வெப்பத்தை எடுக்கும். அப்படின்னா வெப்ப மாற்றீடற்ற நிகழ்வு பேர்லயே இருக்கு பாருங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கு கூட இந்த பெயரை படிச்சா தெரியாது, அடியபேட்டிக் அப்படின்னு படிப்பாங்க. நம்ம தமிழ் மீடியத்துக்கு பாருங்க, வெப்ப மாற்றீடு அற்ற அப்படின்னா வெப்பத்தை பரிமாறி கொள்ளாது. அமைப்பிலிருந்து சூழலுக்கோ இல்ல சூழலிலிருந்து அமைப்புக்கோ கண்டிப்பா இந்த வெப்பம் மாறாது அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அமைப்பிலிருந்து சூழலுக்கு போகாது, சூழலிலிருந்து அமைப்பிற்கும் வராது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டா வெப்ப மாற்றீடற்ற நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, அடுத்தது பார்க்கலாமா? பத்தாவது கொஸ்டின் பாருங்க. ஹைட்ரஜன் வாயுவிற்கு Cp - Cv = A மற்றும் ஆக்சிஜன் வாயுவிற்கு Cp - Cv = B அப்படின்னால் ஏவுக்கும் பிக்கும் இடையே உள்ள தொடர்பு என்னவா இருக்கும்? இது நேயர் தொடர்பு. ஒரே நிமிஷம். மேயர் தொடர்பு அப்படின்னு படிச்சிருக்கிறோமா? சோ மேயர் சாமி சொல்லுங்க சாமி. எதோ புரியல, நீங்க பேசுறது புரியல. ஏதாவது சொல்ல வந்தீங்களா? நான் பேசுறது எனக்கு புரியல. உஷா ஏதாவது பேச வந்தீங்களா? எனக்கு ஏதாவது பேச வர மாதிரி இருந்துச்சு. நோ சார். இல்லையா? சரி, இன்னொருத்தங்க யாரா இருக்குங்க? பேர் என்னமா? ATAYAன்னு இருக்கு, என்ன பேரு? இன்னொருத்தவங்க யாரா இருக்கிறீங்க? பேரு ATAYA அப்படின்னு இருக்குது. அக்ஷயாவா? ஓகே ஓகே. இந்த சி போடலையா? அதான் தெரியல. சரி, ஏதாவது டவுட்னா கேளுங்க. மேயர் தொடர்பு அப்படின்னு சொன்னால் Cp - Cv = வேற என்ன எழுத போறது? R தான் எழுத போறோம். R என்பது என்னன்னு கேட்டால் பொது வாயு மாறிலி அப்படின்னு சொல்லலாம். பொது வாயு மாறிலி. அப்ப நீங்க ஹைட்ரஜனுக்கு நீங்க எடுத்துக்கிறீங்க. ஹைட்ரஜனுக்கு என்ன? ஹைட்ரஜன் அப்படின்னு சொன்னால் Cp - Cv =
ஏ அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. வேற ஒன்றும் இல்லை, மேய தொடர்படி அது 6 தான் வரும். ஆக்சிஜன் வாயு அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஆக்சிஜன் அப்படின்னா அதுக்கு சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருந்தாங்க. அதனுடைய மதிப்பும் 6 தான். அப்போ ரெண்டுமே மேயர் தொடர்பு தான். சிபியும் சிபியும் கழிச்சா கண்டிப்பா அந்த மதிப்பு ஒரு மாறாத மதிப்பாக தான் இருக்கும், ஒரு மாறிலியாக தான் இருக்கும். அப்படின்னா இந்த இடத்துல ஏவையும் பியையும் சமம் என கருதலாம். ஏவையும் பியையும் சமம் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, இதோட இந்த கொஸ்டின் முடிஞ்சு. அடுத்தது பார்க்கலாம். அப்ப என்ன ஆப்ஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா 4வது ஆப்ஷன் வரும். அடுத்து 11வது கொஸ்டின் போய்க்கலாம். என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. 11வது தனிச்சீரிசை இயக்கத்தில் இடப்பெயர்ச்சி மற்றும் ஒரே நிமிஷம் இடப்பெயர்ச்சி மற்றும் முடுக்கம் ஆகியவற்றிற்கு இடையேயான கட்ட வேறுபாடு என்னவா இருக்குன்னு தனிச்சீரிசை இயக்கம்னு எடுத்துட்டா அதுல இடப்பெயர்ச்சி மற்றும் முடுக்கம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இவை இரண்டுக்கும் இடையே கட்ட வேறுபாடு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அங்க பாருங்க, பார்த்துடலாம். சரி, தனிச்சீரிசை இயக்கத்துல முடுக்கம் அப்படின்னு சொன்னால் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ். இதுதான் தனிச்சீரிசை இயக்கம். ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ். அப்ப ஏ என்பது முடுக்கம், எக்ஸ் என்பது இடப்பெயர்ச்சி. அப்ப ரெண்டும் பாருங்க, முடுக்கம் எப்பொழுதும் இடப்பெயர்ச்சியினுடைய திசைக்கு எதிராக தான் இருக்கும். முடுக்கம் எப்பொழுதும் இடப்பெயர்ச்சியின் திசைக்கு எதிர் திசையில் அப்படின்னு சொன்னா முடுக்கம் ஒரு பக்கம் இருந்தா இடப்பெயர்ச்சி ஒரு பக்கம் இருக்கு. அது எங்க போனாலும் அது மறுபடியும் அதனுடைய ஒரிஜினல் நிலைமைக்கு கொண்டு வந்துடும். அப்ப அதுக்கு எதிராகவே வேலை செஞ்சுட்டு இருக்கு. அப்படின்னா எப்ப இந்த இடத்துல நீங்க மைனஸ் அப்படின்னு போட்டீங்களோ அப்பவே ஏ ஆனது எக்ஸுக்கு எதிர் திசையில தான் இருக்கும்னு சொல்றோம். அப்ப எதிர் திசைனா கண்டிப்பா இந்த கட்ட வேறுபாடு அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும்னு கேட்டால் 180 டிகிரி அப்படின்னு சொல்லலாம். கட்ட வேறுபாடு எவ்வளவு இருக்கும்? 180 டிகிரி அப்படின்னு சொல்லலாம். அப்ப 180 டிகிரின்னு சொல்லலாம், இல்லைன்னா பை ரேடியன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்ப இந்த ஆன்சர் பார்த்தா தெரியும் எது எந்த ஆப்ஷன் வரும்னு சொல்லுங்க பாப்பா. ஃபர்ஸ்டா, செகண்டா, தேர்டா, இல்ல ஃபோர்த்தா? எது வருதுன்னு தெரியுதா? எந்த ஆப்ஷன் வருதுன்னு தெரியுதா? ஃபர்ஸ்டா, செகண்டா, தேர்டா, ஃபோர்த்தான்னு பார்க்கணும். 10 1 மார்க் முடிஞ்சு, இன்னொரு 10 1 மார்க் தான். கொஞ்சம் ஆக்டிவா கவனிங்க. சரி, பார்க்கலாம். 12வது பாருங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பை ரேடியன் அப்படின்னு சொல்லலாம். 12. இந்த வினையில எக்ஸ் என்பது என்ன அப்படின்னு கேட்கிறேன். இந்த வினையை நான் மறுபடியும் எழுதுறேன், அவங்க கொடுத்தது எழுதுறேன். கார்பன் 11. இந்த வினை எப்படி வருதுன்னு பாருங்க. 5 போரான் 11 பிளஸ் பீட்டா வந்து பாசிட்ரான் பிளஸ் போட்டுக்கிறாங்க, பிளஸ் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. இதுக்கு மீனிங் என்னன்னு பாருங்க. 6 கார்பன் 11, 5 போரான் 11, பீட்டானா பிளஸ் 1 E0 அப்படின்னு எழுதலாம். பிளஸ் இப்ப எக்ஸ் என்ன வரும்னு பாருங்க. வினைக்கு முன்னால அணு எண் 6, வினைக்கு பின்னால பாருங்க இது 5, இது பிளஸ் 1, 6 ஆயிடுச்சு, பேலன்ஸ் ஆயிடுச்சு.
மேல பாருங்க, இதுக்கு 11, இங்க 11 பிளஸ் 0 பேலன்ஸ் ஆயிடுச்சு. அப்படின்னு இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டால் நியூட்ரினோ அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பேர் என்னன்னா நியூட்ரினோ. சரிங்களா? அப்போ எலக்ட்ரான் வந்தால் ஆன்டி நியூட்ரினோ, எதிர் நியூட்ரினோ வரும். பாசிட்ரான் வந்தால் கண்டிப்பா எப்போதுமே அந்த வினையில் ஒரு நியூட்ரினோ வெளிப்படும். அதுக்கு மின்னூட்டம் பாருங்க எப்படி இருக்குன்னு, இல்லைங்களா? மின்னூட்டம் பாருங்க இல்ல, நிறை வந்து கிட்டத்தட்ட கொஞ்சமா இருக்கும், அவ்வளவுதான். அதனால இங்க வந்து நம்ம வந்து எப்பெல்லாம் இந்த பாசிட்ரான் வெளியில் வருதோ, எலக்ட்ரானின் எதிர்த்துகள் பாசிட்ரான், அப்ப பாசிட்ரான் வரும்போது கண்டிப்பா நியூட்ரினோ அப்படின்னு ஒண்ணு வரும். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா சி ஆப்ஷன், நியூட்ரினோ அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, அடுத்த கொஸ்டின் போகலாம். பார்த்தலாமா அடுத்தது? ஓகே சார். ஓகே, கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட எந்த பெயர்வில் பெரும அதிர்வெண் கொண்ட நிறமாலை வரி தோன்றும்? ரொம்ப ஈஸி. இது என்னென்ன சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இதை தெரிஞ்சுக்கணும்னா, இது முதல் வட்டப்பாதை, இது இரண்டாவது வட்டப்பாதை, மூன்றாவது வட்டப்பாதை, நான்காவது வட்டப்பாதை. அழிச்சுக்கலாம். முதல் வட்டப்பாதை, இரண்டாவது வட்டப்பாதை, மூன்றாவது பாதை, 4. கொஞ்சம் மாறி மாறி வந்திருக்கு, இருங்க. 1 2 3 4 5 6. இப்போ இங்க உள்ளுக்குள்ள எழுதுறேன் பாருங்க, n = 1 அப்படின்னா இது லைமன் வரிசை. இந்த வெளியில் எழுதுறேன் பாருங்க, n = 2னா பாமர் வரிசை. இந்த மூணாவது எழுதுறேன் பாருங்க, n = 3வது அப்படின்னு சொன்னா பாஷன் வரிசை. இந்த 4வது அப்படின்னு போட்டீங்கன்னா பிராக்கெட் வரிசை. இந்த 5வது, அதாவது n = 5 போட்டீங்கன்னா ஃபண்ட் வரிசை. இப்படி இருக்கு. இப்போ எந்த வட்டப்பாதையிலிருந்து வேணாலும் n = 1 அப்படிங்கிற ஒரு வட்டப்பாதைக்கு 2ல் இருந்தோ, 3ல் இருந்தோ, 4ல் இருந்தோ, 5ல் இருந்தோ, 6ல் இருந்தோ தாவலாம். எங்கிருந்து வேணாலும் தாவலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து வெளிவட்ட பாதை 6ன்னு எடுத்துக்கிறேன். 6ல் இருந்து 5வது வட்டப்பாதை, 6ல் இருந்து 4வது வட்டப்பாதை, 6ல் இருந்து எங்க 3, 6ல் இருந்து 2 இருக்குன்னு பார்த்தா லைமன் n = 1 அப்படிங்கிற வட்டப்பாதைக்கு எங்கிருந்து வேணாலும் தாவலாம். அப்ப பாத்தீங்கன்னா இதுல எந்த இது பெரும அதிர்வெண் தோன்றும் அப்படின்னு கேட்டால் இருக்கிறதுலே லைமன் வரிசை தான் பெரும அதிர்வெண். சார் லைமன் வரிசை கொடுக்கல. அதாவது எது வரிசையை குறிக்குதுன்னா இந்த ஏரோ மார்க்குக்கு ரைட் சைட்ல இருக்கிறது. இந்த ஏரோ மார்க் இருக்குதுன்னா ரைட் சைட்ல இருக்கு பாருங்க, இந்த நம்பர் தான் வரிசையை குறிக்குது. அப்ப இருக்கிறதுலயே இப்ப பாருங்க, நீங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் இதுக்கு எழுதலாம். எப்படி தெரியுங்களா? பாருங்க, n = 6 to 1 அப்படின்னாலும், 5 to 1 அப்படின்னாலும், 4 to 1 அப்படின்னாலும், 2 to 1 அப்படின்னாலும், 3 to 1 அப்படின்னாலும், பாருங்க எங்க இருந்து எலக்ட்ரான் குதிக்குது? 6வது வட்டப்பாதையிலிருந்து முதல் வட்டப்பாதைக்கு, 5வது வட்டப்பாதையிலிருந்து முதல் வட்டப்பாதைக்கு,
4லிருந்து முதல் வட்டப்பாதை, 2லிருந்து முதல் வட்டப்பாதை, 3லிருந்து முதல் வட்டப்பாதை, எங்கிருந்து வேணாலும் 1 அப்படிங்கிறது குறிக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணும் இல்லை. உங்க கிளாஸ் ரூம்ல ஒரு 5 டெஸ்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5வது டெஸ்க்ல இருந்து 4வது டெஸ்க்கு குதிக்கிறது ஈஸியா இல்ல முதல் டெஸ்க்கு குதிக்கிறது ஈஸியா? 4வது டெஸ்க்கு கொடுக்கறது ஈஸியா? ஏன்னா தூரம் குறைவு. அப்ப முதல் டெஸ்க்கு குதிக்கணும்னா அதிகமான ஆற்றல் தேவைப்படும். ஆற்றல் அதிகம்னு சொன்னாலே அதிர்வெண் அதிகம். அப்ப இது எது கரெக்ட் அப்படின்னு சொன்னால் எல்லாமே முதல் வட்டப்பாதைக்கு குதிக்குது. இதே பாருங்க 6 to 1 அப்படிங்கிற வட்டப்பாதை குதிக்கிறது எளிதா, 6 to 2ங்கிற வட்டப்பாதை குதிக்கிறது எளிதான்னு கேட்டால் 6லிருந்து 2 குதிக்கிறதா எளிது. அப்ப இந்த இடத்துல ஆற்றல் குறைவு, சரிங்களா? 6லிருந்து 2க்கு ஆற்றல் குறைவு. இந்த இடத்துல ஆற்றல் அதிகம். அதிகமான ஆற்றலை செலவழிச்சுதான் நம்ம ஜம்ப் பண்ணணும். அப்போ முதல் வட்டப்பாதைக்கு ஜம்ப் பண்ற எங்கிருந்து வேணாலும் முதல் வட்டப்பாதைக்கு குதிக்கிறதுக்கு தான் அதிகமான ஆற்றல் தேவை. அப்ப நீங்க ஒண்ணும் இல்லை, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் ஏரோ மார்க்குக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்க. 1ன்னு இருந்தால் அதுதான் ஆன்சர். சார் 1ன்னு இல்லை அப்படின்னா 2ன்னு இருக்கணும். பெரும அதிர்வென்னு கேட்டா, அலைநீளம்னு கேட்டா அப்படி தலைகீழா மாறிடும். 2 இல்லை சார், 3வது வட்டப்பாதை இருக்கான்னு பாருங்க. 3 இல்லை, 4வது வட்டப்பாதை இருக்கா? அதுவும் இல்லைங்க சார், 5வது வட்டப்பாதை. அப்ப 6 to 5, 6 to 4, 6 to 3, 6 to 2, 6 to 1. அப்ப பாருங்க 6லிருந்து தான் குதிக்குது. எங்க குதிச்சா அதிகமான ஆற்றல் தேவைப்படும்? முதல் வட்டப்பாதைக்கு. இப்ப பாருங்க, இப்ப ஆப்ஷனை வச்சு நீங்க சொல்லலாம். 2வது நம்பர் 2லிருந்து 1க்கு குதிக்குது, 6லிருந்து 2க்கு குதிக்குது, 1லிருந்து 2க்கு குதிக்க முடியாது, கீழிருந்து மேல போக முடியாது. 3வது ஆப்ஷன் வரவே வராது. 2லிருந்து 6க்கு 4வது ஆப்ஷனும் வரவே வராது. அப்ப 6லிருந்து 2க்கு குதிக்கிறது ஈஸியா, 2லிருந்து 1க்கு குதிக்கிறது ஈஸியான்னு கேட்டால் எனக்கு இந்த இடத்துல 2லிருந்து 1க்கு குதிக்கிறது தான் எனக்கு அதிகமான ஆற்றல் தேவை. முதல் வட்டப்பாதை, சரிங்களா? முதல் வட்டப்பாதையில வந்து குதிக்கிறோம். அப்ப எனக்கு ஆப்ஷன் வந்து ஏ தான் கரெக்டு. நீங்க 2வது நம்பர் என்ன இருக்குன்னு பார்த்தா போதும். 1ன்னு இருந்துச்சுன்னா அது எழுதிக்கணும், அது இல்லைன்னா 2 எழுதிக்கணும். 2 எப்படி எழுதணும்? உயர் வட்டப்பாதையிலிருந்து தான் கீழே வரணும். இதே பாருங்க 6லிருந்து 2 கரெக்டா, 1லிருந்து 2 கரெக்டா, 1லிருந்து 2 போக முடியாது, கீழிருந்து மேல எல்லாம் போக முடியாது, மேல இருந்து தான் கீழே குதிக்கணும், சரிங்களா? 2வது தான் கரெக்ட். அதாவது 2வது வட்டப்பாதைக்கு தாவது முடிவு பண்ணிட்டால் 6லிருந்து 2க்கு தான் ஜம்ப் பண்ணணும், தலைகீழ பண்ண முடியாது, சரிங்களா? அப்ப இதுக்கு ஆன்சர் ஏ, n = 2 முதல் n = 1 வரை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க 14வது 1 மார்க். ஒரு ஒளி உமிழ்வு டயோடு ஒன்று கேலியம் ஆர்சனைடு பாஸ்பைடு என்ற PN சந்தியிலிருந்து உருவாக்கப்படுகிறது. இந்த சந்தி டயோடின் ஆற்றல் இடைவெளி 1.9 எலக்ட்ரான் வோல்ட் எனில் உமிழப்படும் ஒளியின் அலைநீளம். இதுல நான் ஆப்ஷன் எழுத மறந்துட்டேன். நமக்கு ஆப்ஷன் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம், சரிங்களா? ஆனா ஏ ஆப்ஷன் எழுதிட்டு பி ஆப்ஷன் எழுதுறதுக்குள்ள அடுத்த கொஸ்டின் போயிட்டேன். அதனால இதுக்கு ஆப்ஷன் எழுதல, நம்ம அதை நடத்திடலாம். கவனிங்க, இவங்க என்ன கேட்கறாங்கன்னா, ஒரு ஒளி உமிழ்வு டயோடு ஒண்ணு உருவாகுது, அது உமிழக்கூடிய அதனுடைய ஆற்றல் இடைவெளி எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க. உமிழப்படக்கூடிய அந்த போட்டானினுடைய அலைநீளம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப இதுக்கு பாருங்க ஃபார்முலா EG = H லாம்டான்னு. இவங்க கேட்கறது இந்த லாம்டா தான் கேட்கறாங்க. அப்ப பாருங்க HC/EG. ஹெச்ங்கிறது பிளாங்க் மாறிலி. அப்ப 6.6 × 10⁻−34. சிங்கிறது ஒளியின் திசைவேகம் 3 × 10⁸ EG-ங்கிறது 1.9 எலக்ட்ரான் வோல்ட். இப்போ ஒரு பிரச்சனை, லாம்டாவோட அலகு மீட்டர். அப்போ ஹெச்சுக்கு ஜூல் செகண்ட், சிக்கு மீட்டர்/செகண்ட், எனர்ஜி ஆற்றல் இடைவெளி எலக்ட்ரான் வோல்ட்ல இருந்தால் இந்த செகண்ட் (10⁻−1) கேன்சல் பண்ணிடலாம். ஆனா ஜூலையும் எலக்ட்ரான் வோல்ட் கேன்சல் பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணணும்? எலக்ட்ரான் வோல்ட் ஜூலுக்கு மாற்றணும். அப்படின்னு நான் என்ன பண்றேன்,
இத 1.6 × 10⁻⁻⁹ பெருக்கினால் இது வந்து எலக்ட்ரான் வோல்ட். அதாவது மேலே இருக்கிறத கீழே வகுக்கிறோம்னு சொல்லிக்கலாம், இல்லை கீழே இருக்கிறத பெருக்கிறோம்னு சொல்லிக்கலாம். இப்ப என்னவா மாறிடுச்சுன்னா 1 எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது 1.6 × 10⁻⁻⁹ ஜூல். இப்போ எனக்கு இது என்னவா மாறிடுச்சுன்னா ஜூலா மாறிடுச்சு. இப்ப பாருங்க, ஜூலு கேன்சல். அப்ப லாம்டாவின் அழகு மீட்டர்ல வந்துருச்சு. அப்படின்னா கீழே 1.6 பெருக்கணும், வேற வழி இல்லை. 6.6 3 பெருக்கினால் 3 6 18 மிச்சம் 1, இங்க 19.8 மேல அடுக்கு பாருங்க, -34 + 8 அப்படின்னா 10⁻⁻26 1.9 1.6 பெருக்கணும். அதாவது 19யும் 16யும் பெருக்கணும். 6 19 எவ்வளவுன்னு தெரியுமா? 6 19 தெரியுமா? 9 6 54 மிச்சம் 5 11. ஒரு தடவை 19 பெருக்கணும் 19 4 0 3.04. சரிங்களா? இதோட மதிப்பு என்ன? 3.04 × 10⁻⁻⁹. இதுல பாருங்க, 19.8 அப்ராக்சிமேட் 20ன்னு வச்சுக்கிறேன். 20 × 10⁻⁻26. 3.04 நான் 3ன்னே வச்சுக்கிறேன், 10⁻⁻⁹. இப்ப 3யும் 20யும் கேன்சல் பண்ண 20ல 6 3 இருக்கு. 6 3 18 மிச்சம் 2. புள்ளி வச்சோம்னா 6 6 3 18 மிச்சம் 2. மறுபடியும் போயிட்டே தான் இருக்கு. அப்படின்னா 10⁻⁻⁻19 மேல போச்சுன்னா +19. அப்போ -26 இல்லைங்களா? -26. இது ஒரு -19. -19 மேல போச்சுன்னா +19. அப்படின்னா 6.6 × 10⁻⁻7 மீட்டர். இதுதான் ஆன்சர். 6.6 இல்ல அங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்கு ஈக்குவலா ஏதாவது 6.5 6.3 அந்த மாதிரி எது கொடுத்தாலும் சரி. இப்போதைக்கு நமக்கு இது கண்டுபிடிச்சதுல வந்து 6.6 தான் வரும். சரிங்களா? அப்போ 6.6 × 10⁻⁻7 மீட்டர்னு எழுதலாம். இப்போ இது எது ஆன்சர்னு பார்க்க முடியாது, ஏன்னா நான் தான் ஆன்சர் எழுதவே இல்லை. அடுத்து 15வது பார்க்கலாம். என்ன கேளுங்க. சரி, முடிச்சிடலாம். சின்னதான். 15. புரோட்டான் ஒன்று 1 வோல்ட் மின்னழுத்தத்தில் முடுக்கப்படுகிறது எனில் அதன் இயக்க ஆற்றல் என்னவா இருக்குன்னு புரோட்டானை முடுக்கிறாங்க, அதனுடைய இயக்க ஆற்றல் கேட்கறாங்க. ஸோ இயக்க ஆற்றல் அப்படின்னு சொல்லும்போது இங்க வியை பத்தி கொடுக்கல, நிறைய பத்தி கொடுக்கல. 1 வோல்ட் மின்னழுத்தத்தில் முடுக்கிறாங்க, ஒரு எலக்ட்ரானும் முடுக்கிறாங்க. இல்லை புரோட்டானினுடைய மின்னோட்டம் 1E × 1 வோல்ட் அப்படின்னா 1.6 × 10⁻⁻⁹ EVன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா இதோட மதிப்பு 1 EVன்னு வச்சுக்கலாம். ஈய வியால பெருக்கிறோம், ஈய வியால பெருக்கிறோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் வோல்ட் தான் ஆன்சர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, 1 எலக்ட்ரான் வோல்ட். ஏ ஆப்ஷன். மற்றதெல்லாம் எதுவும் வராது. சரிங்களா? 1 வோல்ட்ல ஒரு புரோட்டானை முடுக்கினாலே அது 1 எலக்ட்ரான் வோல்ட் ஆற்றல் இருக்குன்னு அர்த்தம். ஒரு சார்ஜ் நம்ம முடுக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். 16 பாருங்க. இது நம்ம வந்து 12ஆம் வகுப்புல 6ஆம் பாடத்துல ஒரு எக்ஸசைஸ் சம்மோ இல்லை ஏதோ சின்ன சம்ல இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு மனிதன் ஒரு சமதள கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறாரு. நம்ம வீட்டுல பார்க்கக்கூடிய கண்ணாடி ஒரு சமதள கண்ணாடி. அந்த கண்ணாடி முன்னால போய் நிக்கிறாரு. அந்த மனிதனுடைய உயரம் 6 அடி இருக்கிறார். ஸோ அவருடைய முழு உருவத்தையும் அந்த கண்ணாடிக்குள்ள பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப கண்ணாடி முன்னால நம்ம நிக்கிறோம்னா நம்மளுடைய கால் தெரியாம கூட போகலாம், நம்ம உடம்பு வரைக்கும் மட்டும்தான் கண்ணாடியில் தெரியும். ஆனா அவரு தலை முதல் பாதம் வரை முழு உருவத்தையும் கண்ணாடி வழியாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கண்ணாடியினுடைய உயரம் என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்டால், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மனிதர் அவருடைய முழு உருவத்தையும் கண்ணாடியில பார்க்கணும்னா அவருடைய முழு உயரம் என்னவோ அதுல பாதி அளவாவது சிறுமமாக, பெருமமா எவ்வளவு வேணா இருந்துட்டு போட்டோம், சின்னதா ஒரு
கண்ணாடி செலக்ட் பண்றதுனால அது 3 அடி இருந்தா மட்டும்தான் முடியும். அப்போ மனிதனுடைய உயரத்துல பாதியாவது கண்ணாடியினுடைய உயரம் இருந்தால் மட்டும்தான் மனிதனின் முழு உருவத்தையும் கண்ணாடி வழியாக நம்மால் காண முடியும். சரிங்களா? அப்ப இதுக்கு ஆன்சர் 3 அடி அப்படின்னு சொன்னோம். அடுத்தது பார்க்கலாம். 17 பாருங்க. லென்ஸின் ஒளிவிலகல் எண்ணிற்கு சமமான ஒளிவிலகல் எண் கொண்ட திரவத்தில் குவிலென்ஸ் ஒன்று வைக்கப்படுகிறது எனில் அதன் குவிய தூரம் என்ன? ஒரு லென்ஸை கொண்டு போய் தண்ணிக்குள்ள வச்சிடறாங்க. ஒரு திரவம் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை நீர்னு வச்சுக்கலாம், ஏதாவது ஒரு திரவம். அந்த திரவத்தினுடைய ஒளிவிலகல் எண்ணும் கண்ணாடியினுடைய ஒளிவிலகல் எண்ணு சமமா இருக்கு. அதாவது குவிலென்ஸ், அந்த லென்ஸினுடைய ஒளிவிலகல், ரெண்டு ஒளிவிலகல் எண் சமம் அப்படின்னா குவிய தூரம் என்னவா இருக்குன்னு நமக்கு ஃபார்முலா இருக்கு. 1/f = n1 divided by n2 இல்லைன்னா n2 divided by n1 minus 1 into r1 minus 1/r2. யாரும் மைக் இது ஆன் பண்ணி வச்சிருக்கீங்களா? இப்போ என்ன பார்த்துக்கணும், என்ன சாமி? உஷா சொல்லுங்க. ஸ்கிரீன் தெரியலையா? இப்ப தெரியுதா? இப்ப தெரியுதா? ஒரு நிமிஷம் இருங்க. இது தெரியுதா? ஓகே ஓகே. தெரியுது இல்லையா? தெரியுதா தெரியலையா? இப்ப தெரியல சார். ஓகே ஓகே ஓகே. நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? என்ன கொஸ்டின் பார்த்துருந்தா? ஒளிவிலகல். அப்போ இந்த குவிய தூரம் பார்க்கறோம். குவிலென்ஸை கொண்டு போய் நீருக்குள்ள வச்சுட்டாங்க. நீர் இல்ல, திரவத்துக்குள்ள வச்சுட்டாங்க. அப்போ அந்த குவிலென்ஸினுடைய ஒளிவிலகல் எண்ணும் திரவத்தின் ஒளிவிலகல் எண்ணம், சரிங்களா? நான் திரவம் ரெண்டுத்தினுடைய ஒளிவிலகல் எண்ணம் சமம் அப்படின்னா குவிய தூரம் என்ன ஆகுன்னு கேட்கறாங்க. அப்ப n2/n1 minus 1 into 1/r1 minus 1/r2. 6வது பாடத்துல 12ஆம் வகுப்புல இருக்கு. இப்ப இவங்களோட இதை படி பேசினா n2வும் n1 சமம் அப்படின்னா இந்த ஃபார்முலா பாருங்க. 1/f = n2/n2 எழுதிக்கிறேன். சமம் தானே? into 1/r1 minus 1/r2 எழுதிக்கிறேன். அப்ப பாருங்க, n2/n2னாலே 1 minus 1 போட்டாலே 0 அப்படின்னா 1/f = 0. அப்போ 1/0 = f அப்படின்னா இதுக்கு முடிவில். அப்ப இந்த லென்ஸ் என்னவா மாறுதுன்னா கண்ணாடியா மாறும். லென்ஸினுடைய ஒளிவிலகல் எண்ணிற்கு சமமான ஒளிவிலகல் எண் கொண்ட திரவத்தில் இந்த குவிலென்ஸை வச்சால் அது லென்ஸ் மாதிரி இருக்காது, கண்ணாடியா மாறும். அப்ப கண்ணாடியினுடைய குவிய தொலைவு என்னங்க? முடிவிலி. அப்போ முடிவிலி ஆகும் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? 18 பாருங்க. 2-3 1 மார்க் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு கிளாஸ் ஓவர் பண்ணிக்கலாம். காமா கதிர் அதை பீன்னு வச்சுக்கிறாங்க. எக்ஸ் கதிர் அதை ஏன்னு வச்சுக்கிறாங்க. புறஊதா கதிர் அதை சீன்னு வச்சுக்கிறாங்க. இதனுடைய அதிர்வெண் வரிசை என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இது ஒரு சின்ன விஷயம் தான், பார்த்துக்க. நம்ம 12ஆம் வகுப்புல 5வது பாடத்துல இதை பத்தி படிச்சிருக்கோம். மின்காந்த நிறமாலை அப்படின்னு ஒண்ணு. சரிங்களா? என்னது? மின்காந்த நிறமாலை. மின்காந்த சார் ஸ்கிரீன் தெரியல சார். அதான் இருடா. இப்ப தெரியுதான்னு பாருடா. இப்ப தெரியுதா? நோ சார். இல்லையா? அப்ப இருங்க, இதை கட் பண்ணிட்டு போடுங்க. ஒரே நிமிஷம். இப்ப தெரியுதாடா?
தம்பி இப்ப தெரியுதா? நோ சார். இப்பவும் தெரியலையா? சரி இருங்க, நான் இதை ஸ்டாப் ப்ரெசென்டிங் கொடுத்துட்டு மறுபடியும் கொடுக்குறேன். இப்ப தெரியுதாம்மா? உஷா இப்ப தெரியுதா? உஷா இப்ப தெரியுதா பாருங்க. தெரியுது சார். தெரியுது. ஓகே. இப்போ நம்ம மின்காந்த நிறமாலை அப்படின்னு ஒண்ணு படிச்சிருக்கோம். இதுல அதிர்வெண் வரிசையில் அடுக்கப்பட்ட அல்லது அலைநீள வரிசையில் அடுக்கப்பட்ட நிறமாலைகளின் தொகுப்பை மின்காந்த நிறமாலை அப்படின்னு படிச்சிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் ரேடியோ அலை, இரண்டாவது மைக்ரோ, மூணாவது அகச்சிவப்பு, நாலாவது கண்ணுறு பகுதி, அஞ்சாவது புற ஊதா, ஆறாவது இங்க எழுதுற, ஆறாவது எக்ஸ் கதிர், ஏழாவது காமா கதிர். இப்போ ஒண்ணே ஒண்ணு இருக்கிறதுல ரேடியோ அலைக்கு அலைநீளம் அதிகம். அலைநீளம் அதிகம் யாருக்குன்னு கேட்டால் ரேடியோ அலைக்கு. இருக்கிறதுலயே அதிர்வெண் அதிகம். இது ஆடுறதா அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அதிர்வெண் இருக்கிறதுலே அதிகம் காமா கதிர். அப்ப அலைநீளம் இருக்கிறதுலே அதிகம் ரேடியோ அலை. ரேடியோல இருந்து கீழே போக 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 அலைநீளம் குறைஞ்சிட்டே போகும். அதிர்வெண் அதிகமாயிட்டே போகும். அதிர்வெண் அதிகமாயிட்டே போகும். அப்போ இப்ப இவங்க கொடுத்ததுலயே இவங்க கொடுத்த கொஸ்டினை பாருங்க. காமா எக்ஸ் புற ஊதா. இருக்கிறதுலயே அதிர்வெண் அதிகம் யாருன்னு கேட்டா காமா கதிர். அப்போ காமா கதிர் விட அது அதிர்வெண் எக்ஸ் கதிரை விட அதிகம். எக்ஸ் கதிரின் அதிர்வெண் புற ஊதா கதிரை விட அதிகம். இப்ப இவங்க கொடுத்தது வச்சு பாருங்க. காமா கதிரை என்னன்னு வச்சிருக்கிறாங்க? காமா கதிரை சின்னு வச்சிருக்கிறாங்க. காமா கதிரை சி. அப்ப இருக்கிறதுலயே சரி காமா கதிரை பின்னு வச்சிருக்கிறாங்க. இருக்கிறதுலயே அதிர்வெண் பிக்கு தான் அதிகம். எக்ஸ ஏன்னு வச்சுக்கிறாங்க. பியை விட ஏ கம்மி. புறவூதாவை சின்னு வச்சுக்கிறாங்க. ஏவை விட சியும் கம்மி. அப்ப எது ஆன்சர் கரெக்டு? பி ஆனது ஏவை விட அதிகம், ஏவானது சியை விட அதிகம். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் கரெக்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். இப்ப அடுத்தது பார்க்கலாம். எல்சிஆர் சுற்றில் மின்தடை, மின்தேக்கி, மின்தூண்டி ஆகியவற்றின் மின்னழுத்த வேறுபாடு முறையே 80, 40, 100. அதாவது மின்தடைக்கு குறுக்கே 80 வோல்ட்டும், மின்தேக்கிக்கு குறுக்கே 40 வோல்ட்டும், மின்தூண்டிக்கு குறுக்கே 100 வோல்ட்டும் இருக்குதுன்னா அந்த சுற்றினுடைய திறன் காரணி என்னன்னு பாருங்க. திறன் காரணி கண்டுபிடிக்க சொல்றாங்க. திறன் போர்டு தெரியுதுல்ல? திறன் காரணி இத காஸ் பைன்னு எழுதிக்கலாம். இந்த காஸ் பையை நான் என்னன்னு எழுதிக்குவேன்னு கேட்டால் R/Z எழுது. இது எல்லாமே தியரியில இருக்கு. சாமி போர்டு தெரியுதுல்ல? ஸ்கிரீனு தெரியுது சார். ஓகேடா. இப்போ இந்த R/Z வச்சுனா என்ன எழுதலாம்னா, ஆறுங்கிறதுக்கு குறுக்கே ஏற்படக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு VR. இசட்டுங்கிறது சுற்றினுடைய மொத்த மின் எதிர்ப்பு. இதை எப்படி எழுதலாம்னா, வோல்டேஜ்ல எழுதணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் VR ஸ்கொயர் பிளஸ் VL மைனஸ் VC த ஹோல் ஸ்கொயர். இப்ப பாருங்க, VR வந்து 80 வோல்ட் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் VR
80 ஸ்கொயர் பிளஸ் விஎல் மைனஸ் விசிடி ஹோல் ஸ்கொயர். விஎல் எவ்வளவு? விஎல் வந்து 100 மைனஸ் விசி எவ்வளவுங்க? 40 அப்படின்னு எழுதிக்கலாம். 40 நல்லா பாருங்க, 40 தான் இதனுடைய ஸ்கொயர். அப்ப இது எப்படி எல்லாம் பாருங்க, 80 டிவைடட் பை ரூட் ஆஃப் 80 ஸ்கொயர் பண்ணால் 6400 பிளஸ் 100ல 40 போச்சுன்னா 60, 60 ஸ்கொயர் பண்ணால் 3600. ஒரே நிமிஷம். காஸ் பை 80 டிவைடட் பை ரூட்டுக்குள்ள பாருங்க, 6400 3600 கூட்டினால் 10,000. சரிங்களா? இந்த 10,000 ரூட்டு வெளியில் எடுத்தால் 100, அப்போ 0 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 8/10 இருக்கும். அப்படின்னா திறன் காரணியோட மதிப்பு 0.8. 8 10 வகுத்தா 0.8 அப்படின்னு சொல்லலாம். ஆன்சர் இருக்குதான்னு பாருங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷன் 0.8ங்கிறது கரெக்ட். இந்த ஒன்னே ஒன்று தான். இது ஒரு கொஸ்டின் பார்த்துட்டு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எப்போ நீட் படிக்கும்போது என்ன கொஸ்டின் டவுட்னாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். சரிங்களா? மே 6ஆம் தேதி நீட் எக்ஸாம், மே 5ஆம் தேதி. ஸோ அது வரைக்கும் நீட் ஃபிசிக்ஸில் என்னென்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். சரிங்களா? சரி, கவனிங்க. கம்பிச்சுருள் ஒன்றின் சுருள்களின் எண்ணிக்கை n அப்படின்னால் தன்மின் தூண்டல் எண் மாறும் வீதம் எதற்கு நேர்த்தகுன்னு கேட்குறாங்க. தன்மின் தூண்டல் எண் அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வரும். என்ன அப்படின்னா L = μ0 n² IA அப்படின்னு வரும். μ0 n² I/IA அப்படின்னு வரும். இப்ப இந்த என்னன்னு எழுதலாம்னு கேட்டா n/Lன்னு எழுதலாம். I வராது, L தான் வரும். n²/L². ஒரே நிமிஷம். L μ0 n² LA. அப்போ இந்த μ0 n² பொதுவா n²/L² into LA, இந்த L இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். அப்போ μ0 n² A டிவைடட் பை L. ஒரே நிமிஷம். இந்த L வந்து ஸ்மால் L போட்டுக்கலாம், அப்போதான் லென்த்னு தெரியும். இந்த கேபிட்டல் L போட்டீங்கன்னா மின் தூண்டல் எண். இப்போ பாருங்க, இந்த μ0 பொறுத்து மாறாது, ஏவை பொறுத்து மாறாது, எல்லை பொறுத்து மாறாது. ஆனால் சுற்றுகளின் எண்ணிக்கை மாறினால் மாறும். அப்ப L ஆனது n²க்கு மேற்படும். L ஆனது தன்மின் தூண்டல் எண்ணானது L² பொறுத்து மாறுபடும். சரி, n² பொறுத்து மாறுபடும். என்னங்கிறது சுற்றுகளின் எண்ணிக்கை. சுற்றுகளின் எண்ணிக்கை 2 மடங்கு அதிகமானால் தன்மின் தூண்டல் எண் 4 மடங்கு அதிகமாகும். ஏன்னா n² பொறுத்து மாறுது. சரிங்களா? அப்ப n² நேர்த்தகவுல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா 3வது ஆப்ஷன். மறந்து போய் 4வது எழுதிடாதீங்க. அது 1/n² வந்துடும். இப்போ n⁻²ன்னு இப்போ கம்மியாயிடும். இது வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஏதாவது நடத்துனதுல உங்களுக்கு டவுட்னா கேட்கலாம். உஷா, ஏதாவது புரியல அப்படின்னா கேட்கலாம். மறுபடியும் வேணாலும் அதை சொல்லுங்க. புரிஞ்சுதா சாமி? எல்லாமே நடத்துனது எல்லாமே புரிஞ்சுதா சார்? 17வது கொஸ்டின் என்ன சாமி? 17வது கொஸ்டின் கொஞ்சம் ஸ்கிரீன் தெரியல. 17? ஆமா சார். 17 18 சாமி? 17 சார். 17 அதான? 17 தானே? ஆமா சார். சரி, 17வது நான் நடத்துறேன் மறுபடியும்.
17. ஒரு நிமிஷம். லென்ஸின் ஒளிவிலகல் எண்ணிற்கு சமமான ஒளிவிலகல் எண் அப்படின்னு என்னன்னா, ஒரு திரவத்துக்குள்ள கொண்டு போய் இந்த குவி லென்ஸை வைக்கிறாங்க. அந்த திரவத்தினுடைய ஒளிவிலகல் எண்ணும் இந்த குவி லென்ஸினுடைய ஒளிவிலகல் எண்ணும் ரெண்டும் சமம். ஒரே வகையான பொருளால செஞ்சிருக்கிறாங்க. இப்ப இந்த குவி லென்ஸ் உள்ள கொண்டு வச்சால் அதனுடைய குவிய தூரம் என்ன ஆகும்னு கேட்கிறாங்க. அதாவது நமக்கு இது ஒரு ஃபார்முலா இருக்கு. ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்திற்கு ஒளியானது செல்லும் போது அதனுடைய குவிய தூரம் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால் 1/f ஈக்குவல் டு இது n2 மைனஸ் n1 தான் நினைக்கிறேன்டா. n1 மைனஸ் n2 வராதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஃபார்முலா. சாரி, 1/r1 மைனஸ் 1/r2. சரிங்களா? லென்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதனால இரண்டு வளைவு ஆரங்கள் இருக்கும். அதனால r1 r2 எழுதிக்கிறோம். இப்ப இவங்க என்னன்னா எண்ணுங்கிறது இங்க எழுதுற எண்ணுங்கிறது ஒளி விலகல் எண் அப்படின்னு எழுதிக்கிறோம். இது வேணா லென்ஸ் எழுதிக்கலாம். n2ங்கிறது லென்ஸ், அதுவே தேவையில்லை. n1ங்கிறது திரவம். சரி, திரவம்னு வச்சுக்கோ. திரவத்தின் ஒளிவிலகல் எண். இவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா, திரவத்தின் ஒளிவிலகல் எண்ணும் லென்ஸினுடைய ஒளிவிலகல் எண்ணு சமம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்படித்தானே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. திரவத்தின் ஒளிவிலகல் எண்ணிற்கு சமமாக ஒளிவிலகல் எண் கொண்ட குவி லென்ஸ் ஒன்று திரவத்தினுள் வைக்கப்படுகிறது எனில் அதனுடைய குவிய தூரம். அப்ப n2 n1 ஈக்குவல் என்ன அர்த்தம்? 1/f ஈக்குவல் டு 0 இன்ட்டு 1/r1 மைனஸ் 1/r2. ஏன்? ஏன்னா n2 n1 சமம். அப்படின்னா 1 மைனஸ் 1 0. அப்படின்னா இது எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டால் 1/f ஈக்குவல் டு 0னா f இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்ப f ஈக்குவல் டு 1/0. ஒரே நிமிஷம், இது வரல. 1/0. அப்ப 1/0னா முடிவிலி. குவிய தூரம் என்னவாக மாறும்னு கேட்டால் முடிவிலியாக மாறும். கண்ணாடியா மாறிடும். இந்த லென்ஸ் ஆடியாக மாறிடும். சரிங்களா? புரியுதா சாமி? உஷா? எஸ் சார், புரியுது சார். ஓகே. வேற ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. நோ சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே.